கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ் 200வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தியளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் யார்? ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் யார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேசினதை உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக அவரை நான் கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். தயவு செய்து நீங்கள் முழுமையாய் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அரைகுறையாய் பார்த்து அரைகுறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதீர்கள். ஆகவே முழு செய்தியை பார்ப்பீர்கள் சொன்னால் முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் முழுசாய் பார்த்து அநேக நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அனுப்பும்படியாய் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆகவே இந்த காலத்திலே வேத வாக்கியம் சொல்கிறது, ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் யார்? இந்த நவீன இந்த உலகத்திலே, இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் யார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ரட்சித்தவர் யார் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிக்கிறவர் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து 2-3 காரியங்களை பார்த்துவிட்டு இந்த கடைசி லவோதிக்கேயா சபை காலத்திலே யார் ஒரு மனிதனை ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் சங்கீதம் 66ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. ஆக தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவனாயிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அதே போல சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தில் நீங்கள் படிப்பீர்கள் சொன்னால், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று கூறப்பட்டுள்ள வார்த்தை. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேத வாக்கியம் கூறுகிறது. அதே வேத வாக்கியத்தில் 66:20 சங்கீதத்தில் பார்க்க போனால், தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். தேவன் கர்த்தர். இப்ப இந்த தேவன் கர்த்தர் யார் என்று நீங்கள் வேதத்தில் பார்க்க போனால், பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே, பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே அந்த தேவன் கர்த்தர் சொல்லக்கூடியவர் தான் பிதா என்று அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கலாம். தேவன் கர்த்தர் யார் என்று அவர்தான் பிதா என்று சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது, படியுங்கள். ஆக ரட்சிப்பு யாருடையது என்று சொன்னால் கர்த்தருடையது. ஆக ரட்சிப்பு அருளுபவர் யார் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர். சரி, நீங்க இந்த யாத்திராகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். இந்த வசனத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ, இந்த பழைய ஆண்டிலே, இந்த பழைய ஆண்டு டிசம்பர் மாதம் முடிய போகிறது. இன்னும் இந்த சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே, கடைசி சண்டே 2024. இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தின் பிரகாரம் ஆக கடவுது. நீங்கள் யாத்திராகமம் 14-13 நீங்கள் பாருங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மாத்திரமல்ல, பேசிக்கொண்டிருக்கிற அடியனுக்கும் கூட இந்த பழைய ஆண்டிலே முடிய போகிற இந்த கடைசி நாட்களிலே, இந்த 24ஆம் வருஷத்திலே டிசம்பர் மாசத்திலே நாம் முடிய கூடிய காலத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம யாவருக்கும் செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். புதிய ஆண்டில் நம்ம கால் எடுத்து வைக்கும் பொழுது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கால் எடுத்து வைத்தார்களோ, செழிப்பாக இருந்தார்களோ, ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ, வாக்குத்தத்தம் தேசத்திற்கு அவர்கள் சென்றார்களோ, அதே போல
இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை ஒவ்வொரு விசுவாசிகளும் பார்த்துவிட்டு புதிய ஆண்டிலே, புதிய வருஷத்திலே, புதிய நாட்களிலே நாம் போக போகிறோம். ஒரு புதிய ஆசீர்வாதங்களோடு சந்தோஷமா நாம் போக போகிறோம். ஹல்லேலூயா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிப்பவர்கள் சொல்லுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று அந்த மோசஸ் தீர்க்கதரிசி கூறுகிறார். இப்போ நீங்க பார்க்கிற உங்களுடைய துர்மார்க்கர்களை இனி உங்களுடைய புதிய 2025ல நிச்சயமாகவே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் என்று எப்படி மோசஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரோ, அதே பரிசுத்த ஆவியானவர் திரைமறைக்கப்பட்டு உங்கள் யாவருக்கும் கூறுகிறார். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பாருங்கள். இந்த ரட்சிப்பை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய துர்மார்க்கமான ஆட்களை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். எடுத்து வைக்கிற 2005 புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய புதிய காரியங்களோடு, புதிய நிகழ்ச்சிகளோடு, புதிய ஒரு ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். விசுவாசிப்பவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆகவே அந்த பழைய இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தது யார் என்று சொன்னால் கர்த்தர் ரட்சித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் ஏசாயா 25 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் யார் என்று சொன்னால் அவரே ரட்சிப்பை அருளும் தேவனா இருக்கிறார். ஆகவே அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த தேவன் அருளும் ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். இந்த நாட்களிலே அதே தேவனாகிய கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அன்றைய காலத்தில் எப்படி இருந்தாரோ கடுகளவு மாறாதவராக இப்போ இந்த காலத்திலும் அவர் உங்கள் யாவரையும் ரட்சிக்க போகிற காரியத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஏசாயா 25:9 பாருங்கள். அக்காலத்திலே, இது ஏசாயா தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை. தீர்க்க தரிசனமா உரைத்த வார்த்தை. ஏசாயா உரைக்கும் பொழுது அந்த காரியம் நடக்கவில்லை. நடக்க போகிற காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, இவரே நம்முடைய தேவன். இவருக்காக காத்திருந்தோம். இவருக்காக, அந்த தேவனுக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். யாரு? தேவன். இவருக்காக காத்திருந்தோமே, இவர் நம்மை ரட்சிப்பார். ஆனால் அந்த தேவன் இன்னும் வரல, இன்னும் பறக்கல. ஆனால் இந்த தேவனை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு? இவரே நம்முடைய கர்த்தர். யாரைய? நமக்காக தேவன், இவருக்காக தேவன் நம்மை ரட்சிப்பார் இல்லையா? இவருக்காக இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. நடக்க போகிற காரியத்தை குறித்து, இனி வரப்போகிற காரியத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். நமக்கு ஒரு தேவன் வரப்போகிறார். அந்த தேவன் யார் என்றால் அவர்தான் கர்த்தர். அவர்தான் நமக்கு ரட்சிப்பை அருளப் போகிறார். அந்த ரட்சிப்பினாலே நாம் யாவரும் களி கூறுவோம் என்று சொல்லப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். ஆனால் அவர் உரைத்த நாட்களிலே அந்த காரியம் நடக்கவில்லை. கிட்டத்தட்ட 400-800 ஆண்டுகள் கழித்துதான் இந்த நிகழ்ச்சி ஏசாயா தீர்க்கதரிசி 25 அதிகாரம் 9 வசனம் அவர் கூறினது நடந்தது. எப்ப நடந்தது? நீங்கள் வாசிக்க போனால், நீங்கள் லூக்கா 2 அதிகாரம் 11 வசனத்திலே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை நடந்து முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், லூக்கா 2:11 நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். இதோ இந்த வாரத்திலே கிறிஸ்மஸ் வரப்போகிறது. கிறிஸ்மஸ் இந்த வாரத்தில் வரப்போகிறது. இந்த கிறிஸ்மஸ் இயேசு பிறந்த நாட்கள் என்று யூதர்களுடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் நடக்க போகிறது. ஆனால் சட்டப்படி பார்க்க போனால், சரித்திரத்தின் பிரகாரம் பார்க்க போனால் கிறிஸ்மஸ் 25 அல்ல என்று
சரித்திர தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள். கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி அல்ல, டிசம்பர் 25ஆம் தேதி அல்ல, ஏப்ரல் மாசத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சரித்திர தீர்க்கதரிசிகள் கூறுகிறார்கள். ரோமர்களால் ஏற்பட்டதுதான் இந்த கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 என்று. ஆகவே 2000 ஆண்டுகளாகவே நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். சரி, அது அப்படியே இருக்கட்டும். நான் கொண்டாடி கொண்டு வராங்க, கொண்டாடுறவங்க கொண்டாடட்டும். இல்லை டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஏன்னா அவங்க தான் ரியல் விசுவாசிங்க. அந்த சரித்திர தீர்க்கதரிசி சொல்லுவதை அவர் நம்புகிறார்கள். அதுதான் உண்மை. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அல்ல. சரி, ரோமருடைய சட்டம் அப்படி கூறுனது படினாலே, ரோமன் கத்தோலிக்கர்கள் சொன்னது படினாலே நடந்து கொண்டு வருகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ கர்த்தராகிய கிறிஸ்து அவர் பிறந்திருக்கிறார் இல்லையா? இவர் யார் என்றால் அவர் தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே உரைத்து விட்டார். இப்போ இந்த பிறந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவும் உலகத்தில் உள்ள மனிதர்களை ரட்சிப்பதற்காகவும் இந்த உலகத்தில் பிறந்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 புத்தகமும் கலந்துதான் நம்ம கருத்தில் இருக்குது. இந்த பழைய ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நீங்க பார்க்க போனா தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடியவர் அவர்தான் பிதா என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். சரி, 1 தீமோத்தேயு 3:16 பாருங்கள். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா 25:9 என்ன சொன்னாரு? இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். அப்போ அந்த வார்த்தை 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. லூக்கா 2:12 சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று சொன்னாரே, அது நிறைவேறிவிட்டது. எப்போ? லூக்கா 2:11. அங்குள்ள ஆடுமைப்பவர்கள் இயேசு பிறந்தது, கர்த்தராக இயேசு பிறந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார்கள். தூதர் சொல்றாரு, உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன் என்று அந்த அங்குள்ள தூதர் சொல்லுகிறார். மக்களுக்கு மகிழ்ச்சி அடைந்தார்கள். இயேசு பிறந்ததை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனா இன்றைக்கு என்னக்கா, இயேசு பிறப்பை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்ன, எப்படி மகிழ்ச்சி அடைகிறார்கள்? ஷேர் பண்ணிக்கலாமா? 2 பீர் வச்சு டக்குன்னு ஷேர் பண்ணிக்கிறது, 2 பாட்டில் வச்சு ஷேர் பண்ணிக்கிறது, குடிக்கிறது. கிறிஸ்துமஸ்க்கு நீங்க குடிக்க கூடாது என்பதற்காக தான் இயேசு பிறந்தாரு, பாவத்துக்காக பிறந்தார். இனி பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இயேசு பிறந்த அன்னைக்கே குடிக்கிறாங்க ஜனங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, இது மகிழ்ச்சி அடைகிறாமா கிறிஸ்துமஸ் என்று சொல்லிட்டு. எங்க இருக்குது பாத்தீங்களா காலம்? பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை ஒழிப்பதற்காக தான் இயேசு வந்தாரு. ஹல்லேலூயா. ஆனா சாத்தான் என்ன பண்றான்? ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ அருமையான தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரியே, தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரனே, பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை தாறுமாற ஆக்குவதுதான் சாத்தானுடைய வேலை. உங்களை அத்தனை பேருமே, ஊழியக்காரனையும் சரி விசுவாசிகளையும் சரி, இந்த நவீன உலகத்திலே, இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்தாபன கிறிஸ்தவர்களை பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு மாறாக தான் அவன் செய்து கொண்டு வருகிறான் சபையிலே. அதுதான் அவனுடைய வேலையே. சரி, இப்போ வேதம் சொல்லுகிறபடி தேவனாகிய கர்த்தர் அநேகரை ரட்சித்து விட்டார். அவர் ரட்சித்து, உலகத்தை ரட்சித்து, ஜனங்களையும் ரட்சித்து, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போய்விட்டார். இப்போ ஆவியா இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியா இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறபடினால்தான் ஆவியா இருக்கிற தேவன், ஆவியா இருக்கிற கர்த்தர், ஆவியா இருக்கிற பிதா, ஆவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆவியா இருக்கிறவர், ஒன்றான மெய் தேவனாகிய அந்த ஆவியா இருக்கிறவர் மனிதனாக மனித ரூபம் எடுத்து, நம்மை போல மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே பிறந்தார். எதற்காக? உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக பிறந்தார். ஆனா ரட்சிப்பதற்காக பிறந்த இந்த மனிதர் என்ன செய்யறார் மட்டும் பாருங்க. அங்கதான் வந்து குழப்பமே கிறிஸ்தவர்கள் நடுவிலே.
அவர் சொன்ன ஒரே காரணம் தாங்க குழப்பம். இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் குழப்பமே அதுதான். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க குழம்பி கிளம்பி அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதர், கர்த்தராகிய கிறிஸ்து எனும் நம் மனிதர், தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் மட்டும் அவர் கூறுகிறார். என்ன கூறுகிறாரு நீங்க பாருங்க, யோவான் 3:17 வாசிக்கின்றேன். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஒரு குழப்பம், நிறைய குழப்பங்க, ஒரு குழப்பம். இப்போ யோவான் 17:18 பாருங்கள். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. அப்ப இவரே சொல்றார் இயேசுநாதரே. அதனால இங்க இருக்கிற முட்டா கிறிஸ்தவர்கள், முட்டா போதகர்கள் அப்படிதான் சொன்ன, தப்பா நினைக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு காலேஜில் போய் படிச்சுட்டு வந்து முட்டா போதகர்கள் தான், முட்டா பசங்க தான் நீ போதகராக இருக்கிறான். ரெவரண்ட்டு சொல்லிட்டு, ஐரின்னு சொல்லிட்டு, பாஸ்டர்னு சொல்லிட்டு முட்டா பசங்க தான் ஜாஸ்தி இருக்கிறது. இப்போ ஏன் சொல்றேன்னு கேட்டாக்கா, இயேசுநாதர் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் என்னை அனுப்புனது போல, அல்லேலூயா, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17. அப்போ இந்த இயேசு எனப்பட்ட நபரு, இயேசு என்பது ஒரு பேரு. அப்போ பிறந்தது யாருனாக? கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர். இந்த கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் தான் இயேசுவின் பேர் வச்சாங்க. இப்ப கர்த்தராகிய இயேசு பிரபு என்ன சொல்றான்னு கேட்டா, அவர் என்னை அனுப்பினார் என்று அவர் சொல்லப்படுறது. இங்க தாங்க நீங்க புரிஞ்சுக்கணும், எதற்காக இந்த கர்த்தராகிய கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர், புதிய ஏற்பாட்டிலே ஆவியா இருக்கிற கர்த்தர் மனிதனாய் வந்த பிற்பாடு பிதாவை குறித்தும் தேவனை குறித்தும் பேச அவர் என்னை அனுப்பினார், அவராலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னார். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆதியாகமம் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தில் நீங்க முழுசா நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புத்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 1-லிருந்து 14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் தீர்க்கதரிசியை சந்திப்பதற்கு கர்த்தர் போறாரு. பழைய ஏற்பாட்டிலே, அந்த பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்க போனார் இல்லையா, அந்த கர்த்தரை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த கர்த்தர், அந்த தேவனே, அவர் நம்மை ரட்சிப்பார், அவருக்காக காத்திருக்கிறோம், அவருடைய ரட்சிப்பினால் களி கூறுவோம் என்று இவரை குறித்து தான் ஆபிரகாமை சந்திக்க போனாரு. இவரை குறித்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி பேசியிருக்கிறாரு. இந்த கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்க போனார் இல்லையா, அங்க ஆபிரகாமை சந்திக்க போய் ஆபிரகாமோட பேசுறாரு. அப்போ இந்த கர்த்தர் ஆபிரகாமிட்ட போயிட்டு, என்ன உன்னை சந்திப்பதற்கு அவராலே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், தேவனாலே அனுப்பப்பட்டிருக்கிறேன், பிதாவாலே அனுப்பப்பட்டிருக்கிறேன், அவராலே அனுப்பப்பட்டிருக்கிற உன்னை சந்திப்பதற்கு எங்கேயாவது அவர் சொல்லியிருக்கிறாரா? பழைய ஏற்பாட்டில் அவர்கிட்ட கூட இல்லைங்க, ஆபிரகாம் கிட்ட விடுங்க, மோசையை சந்திக்க போனார் இல்லையா, அவர் ஆபிரகாம்கிட்ட நம்மளை போல ஒரு மனிதனை சந்திக்க போனாரு. மோசையை சந்திக்க போனார், ஆகாயத்திலிருந்து பேசுறாரு, வானத்திலிருந்து பேசுறாரு. மோசஸ் என்ன அவர் உங்ககிட்ட அனுப்புனாரு அப்படி எதுனா சொன்னாரா? பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன் தயவு செஞ்சு, விசுவாசிங்களே. ஏதோ நான் விசுவாசிக்கிறேன், ஏதோ சாப்பிட்றேன், ஏதோ வேலைக்கு போறேன், ஏதோ புருஷன் கூட இருக்கிறேன், இப்படி இல்லைங்க. நீங்க இமேஜின் பண்ணுங்களேன் கொஞ்சம் தயவு செஞ்சு. இப்படி பழைய ஏற்பாட்டில் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அவர் என்ன அனுப்புனாரு, அவர் தான் உங்ககிட்ட பேச சொல்லியிருக்கிறாரா? இல்ல. அவர் ஆவியா இருக்கிற தேவன் மனித ரூபம் எடுத்து உலகத்துல பிறந்த பொழுது அவர் பெரியவராகி ஊழியம் செய்யும் பொழுது அவர் அப்படி சொல்றாரு. ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பதில் பரிசுத்த வேதாகமத்தில் பைபிள்லயே பதில் இருக்குது. அவர் எதற்காக அவர் தேவனை குறித்து பேசுறாரு, பிதாவை குறித்து காண்பிக்கிறாரு. பைபிளே கேள்வி பதிலாம் பைபிளே இருக்குது. நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு பதில் இருக்கும். இல்லையா, இந்த கிரைஸ்ட் ரெவல்யூஷன் மெசேஜை ஃபுல்லா நீங்க அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதுல முழு பதிலை நான் அடியன் கொடுத்திருக்கிற பரிசுத்தாவின் துணையோடு. சரி, ஓகே. ஆக இந்த கர்த்தராகிய கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறார் மனிதனை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து போய்விட்டார். ஓகேங்களா, புரிஞ்சு போச்சா? இப்போ உயிர்த்தெழுந்து போனவரே, பரிசுத்த ஆவியாய் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, ரட்சிப்பின் வழியை யாருகிட்ட இப்ப கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம பார்க்க போனால், நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 16-17 நீங்கள் வாசிங்கள். அங்கே பவுல் ஜெபம் பண்ண போறார், ஒரு வீட்டுக்கு, ஒரு இடத்துக்கு போறார். நான் வாசிக்கின்றேன். நாங்கள் ஜெபம் பண்ணிட போகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒருத்தி இருக்கிறார். அவளே பவுலையும் அங்குள்ள சீடர்களையும் பார்த்து 17ஆம் வசனத்திலே, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்,
தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரிகளே, தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரர்களே, நண்பர்களே, நீங்கள் கண்டு சற்று சிந்தித்து பாருங்கள். பிசாசு சொல்லுது, குறி சொல்லக்கூடிய ஆவி பிசாசு சொல்லுது அவர்களை பார்த்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று பிசாசு சொல்லுது. உங்களாலே இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே, இந்த கடைசி காலத்திலே ஒரே ஒரு பாஸ்டர், ஒரு பாஸ்டருங்க, நிறைய பாஸ்டர்டா, ஒரு பாஸ்டரு, இந்த பாஸ்டரு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று ஒரு பாஸ்டரை மட்டும் எனக்கு காமிங்க. நான், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மருமகள், என்னுடைய பேத்தி, மொத்த பேருமே நீங்க காண்பிக்கிற அந்த பாஸ்டர்கிட்ட நாங்கள் வந்துடுறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு பாஸ்டர், நிறைய பாஸ்டர், ஒரு பாஸ்டரை இன்றைக்கு பெந்தகோஸ்து சபையிலே ஒரு பாஸ்டரை மட்டும் இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று குறி சொல்லக்கூடிய ஆவி, அசுத்தாவி, சாத்தானுடைய ஆவி பெற்றிருக்கிற அந்த சகோதரி சொல்றா, அவர்களை பார்த்து இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவர்களை பார்த்து இப்ப சொல்றா, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். அந்த சகோதரிக்குள்ள அசுத்தாவி, சாத்தானுடைய ஆவி, சாத்தான் பேசியது இந்த வார்த்தையை. சாத்தான் சொல்லுதுங்க, சாத்தான் சாட்சி கொடுக்குது பவுலை குறித்து, பவுல் கூட வந்த சீடர்களை குறித்து சாத்தான் சாட்சி கொடுக்குது. இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சத்தமிட்டார். சாத்தான் சொல்லுது, சாட்சி கொடுக்குது சாத்தான் அவர்களை குறித்து. உங்களை குறித்து உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற நண்பர், சகோதரியோ சகோதரனோ சாட்சி கொடுக்க முடியுமா? பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்களை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? கிறிஸ்தவர்களே, உங்களை பார்த்துதான் கேட்கிறேன். போதகனே, பெந்தகோஸ்து போதகனே, ரெவரண்டே, ஐரே, பெந்தகோஸ்து பாஸ்டரே, உங்களை பார்த்து கேட்கிறேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற உன்னை பார்த்து, இவன் உண்மையான தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் மொழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு பாஸ்டர் கூட இன்னைக்கு இல்லைங்க. ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் ஒரு போதகன் இன்னைக்கு இல்ல. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் இன்றைக்கு ஒரு போதகன் கூட இல்லைங்க. உண்மையை நான் சொல்றேன். ஏன்னா உங்களெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்களேன். அப்போஸ்தலர் 16 வசனத்திலே ஒரு ஸ்திரியானவள் பவுல் பேசுகிறது உற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது தேவன் அவளுடைய இருதயத்தை திறந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ள ஒரு வார்த்தை. தேவன் உங்களுடைய இருதயத்தை திறந்திருப்பார் என்று சொன்னால், இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் வருகிற மெசேஜ் அத்தனையுமே நீங்கள் கேட்டு உணர்ந்து மனம் திரும்பி, யாராவது எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ், பிரதர் நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் 200வது முறை நான் இப்ப பேசுறேன். ஒரு விசுவாசி கூட என்னுடைய செய்தியை பார்த்து என்னடா ஒரு வித்தியாசமா பேசுற, வித்தியாசமான கருத்துக்களா இருக்கிறேன்னு ஒருவர் கூட பெந்தகோஸ்து ஸ்தாபனத்துக்கு விசுவாசிங்க கேட்கல. ஏன்னா யாருமே முழுமையா பார்க்கல என்பது கிளீனா தெரியுது. ஆனா அப்படியே முழுசா பார்த்தா கூட அந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய இருதயங்களை திறக்கவில்லை என்பதுதான் உறுதியான ஒரு வார்த்தை. சரி, ஓகே. இப்ப ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், பவுல் தீர்க்கதரிசி அந்த நாட்களிலே அங்குள்ள ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவராய் இருந்தார். இப்ப பவுலும் செத்து போட்டார். பவுல் கூட இப்ப இல்ல. பவுலுடைய உபதேசம் இருக்குது. பவுலுடைய உபதேசம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. ஆனா இந்த பவுல் சர்ச்சின்னு வச்சிருப்பாங்க, பவுலுடைய சிலையை வச்சு கும்பிடுவாங்க. ஆனா பவுலுடைய உபதேசமே இருக்காது. அந்த பவுலுடைய உபதேசம் 1/4 பங்கு இருக்கும், 3/4 பங்கு இருக்காது. 1/4 பங்கு தான் இருக்கும், 3/4 பங்கு இருக்காது. சரி, ஓகே. இப்போ பவுல் கூட இல்ல. இப்போ இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்திலே, இன்றைய கடைசி நாட்களிலே, இந்த நவீன இந்த உலகத்திலே ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் யார் என்று பார்க்க போனால், நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பாருங்கள். அங்கே 7ஆம் தூதன் இருக்கிறார் என்று ஒரு வசனம் இருக்கும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வாசித்து பாருங்கள். இந்த தூதன் ஒரு எலியாவின் தூதனா இருப்பார் என்று சொல்லப்படும் பரிசுத்த வேதாகமத்திலே. இந்த தூதனுடைய செய்திகளை இந்த பூமியில யார் கேட்டு
விசுவாசித்து அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அந்த வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியிலே உபதேசம் செய்கிறார்களோ, இன்றைய கடைசி நாட்கள் சொல்லப்படுகிற இந்த லவோதிக்கேயா சபையின் கடைசி நாட்களிலே தேவனுடைய உண்மையான மனவாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய உண்மையான போதகர்கள், மனவாட்டி போதகர்கள், மனவாட்டி விசுவாசிகள், தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னாலே அந்த உண்மையான உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஏதோ மனவாட்டி சொல்லக்கூடிய ஏதோ ஒருவர் இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவர் இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கேயோ இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த இருக்கிறாரோட எனக்கு செய்ய தெரியல. ஆனால் எல்லாம் சொல்றாங்க மனவாட்டி போதகர்னு சொல்றாங்க. ஆனால் அதனுடைய வாழ்க்கையின் கிரியை பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. சரி, ஓகே, இருக்கட்டும். அப்படி யாராவது ஒருவர் இருப்பார்கள் சொன்னால், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், மனவாட்டி ஊழியக்காரர் இருப்பார்கள் சொன்னால், அப்படி யாராவது உன்னதமான தேவனுடைய மனவாட்டி இந்த பூமியில இருக்கிறது என்று சொன்னால், நான் சொல்லப்படுகிற வெளிப்படுத்தும் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிற அந்த 7ஆம் தூதன் செய்தியை மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லப்படுகிற அந்த எலியாவின் தூதனாகிய அவருடைய செய்தியை அறிவிக்கிறான் பத்தியா. இன்னைக்கு இந்த பூமியில அவங்கிட்ட தான் இருக்குது ரட்சிப்பின் வழி. அல்லேலூயா. அவங்க கிட்ட தான் இருக்குது கர்த்தருடைய ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் யார் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய உண்மையான மனவாட்டி, ஒன்று பியூர் மனவாட்டி இந்த பூமியில இருக்குது என்று சொன்னால், அவகிட்ட தான் இருக்குது ரட்சிப்பின் வழியை அறிவிப்பவர்கள் யார் என்று சொன்னால், அவள் தான் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவராக இருக்கிறாள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கேயோ ஒரு மனவாட்டி தேவனுடைய உன்னதமான ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை அடியேன் கேட்டுதான் தேவனுடைய மனவாட்டியாய் நான் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னிடத்திலே ரட்சிப்பின் வழி இருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே பவுல் கூறின மொத்த வார்த்தைகளையும் இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமா அடியேன் பேசிக்கொண்டு வருகிறேன். அதுதான் இன்றைக்கு ஸ்தாபனத்துக்குள் இருக்கிற ஸ்தாபன விசுவாசிகளை இந்த ரட்சிப்பின் வழியை அறிவித்து, ஸ்தாபனத்தை விட்டு நீங்கள் எல்லோரும் வெளியே வாருங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், முழு வார்த்தைக்குள் வாருங்கள் என்று இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் மெசேஜ் மூலமாய் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன அழைக்கிறேன்? எப்படி அழைக்கிறேன்? பவுல் தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார், ஸ்திரீயானவள் உபதேசம் செய்யக்கூடாது, அவள் வஞ்சிக்கப்பட்டு விட்டால் வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே பெண்களே நீங்கள் உபதேசம் செய்யாதீர்கள். பவுல் கூறுகிறார், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர் கூறுகிறார் என்று அதே உபதேசத்தை தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். ஸ்திரீயானவள் உபதேசம் செய்யாதீர்கள் என்று. ஹல்லேலூயா. மீறி தான் நீங்க செய்றீங்க. நீ பாசுடைய பொண்டாட்டி செய்யறா, கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? போதகனே, நீ ஒரு போதகனா? நீ ஒரு பாஸ்டரா? பாஸ்டரா இருந்தவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாஸ்டரா? கீழ்ப்படியில முக்காடு போடக்கூடாதுன்னு பல வீடியோல பேசிக்கொண்டே வருகிறேன். அது பவுல் சொன்ன வார்த்தையை குறித்து, ரட்சிப்பின் வழியை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். பாவ மன்னிப்புக்கென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் பவுல் கொடுத்தார் என்று ரட்சிப்பின் வழியை குறித்து உங்களிடத்தில் பேசிக்கொண்டு வருகிறேன். இன்னும் சமாதானத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன், ஒற்றுமையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன், சகோதர சிநேகத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வழியை குறித்து உங்களிடத்தில் நான் மாத்திரமில்லை, என்னை போல சில உண்மையான பியூர் மனவாட்டி பிள்ளைகள் இந்த பூமியிலே அவர்களிடத்தில் மட்டும்தான் ரட்சிப்பின் வழி இருக்கிறது. அவர்களாலே மட்டும்தான் ஸ்தாபனத்தில் இருக்கிற விசுவாசிகளை வெளியே அழைத்து அவர்களை ஸ்தாபனத்திலிருந்து ரட்சித்து, ஹல்லேலூயா, எப்படி எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு மோசஸ் கொண்டு போனாரோ, அதே போலதான் இன்றைய காலத்தில் இருக்கிற மனவாட்டிகளும் ஸ்தாபனத்துக்குள் அடிமையா இருக்கிற, கோட்பாட்டுக்குள் அடிமையா இருக்கிற விசுவாசிகளை தேவனுடைய வார்த்தையை குறித்து, ரட்சிப்பின் வார்த்தையை குறித்து அறிவித்து, வெளிப்படுத்துற புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த தூதனை குறித்து அறிவித்து, மல்கியாலே சொல்லப்படுகிற அந்த 4ஆம் அதிகாரம் மல்கியாலே சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை குறித்து பேசி, ஹல்லேலூயா, 4ஆம் அதிகாரம் 5-6 சொல்லப்படுகிற எலியாவின் தூதனை குறித்து பேசி, அந்த ரட்சிப்பின் வழியை குறித்து பேசி அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார்கள் மனவாட்டி பிள்ளைகள். அவர்களிடத்திலே தான் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் வழியை கொடுத்திருக்கிறார். இந்த டிவி சேனல் வச்சிருக்கிறவன், காலேஜ் வச்சிருக்கிறவன்,
தியேட்டர் வச்சிருக்கிறவன், இல்லை உலகப்பரமான ஹாஸ்டல் வச்சிருக்கிறவன், ஸ்கூல் வச்சிருக்கிறவன், இவங்க கிட்டலாம் ரட்சிப்பின் வழி அல்ல. இன்றைய கடைசி காலத்திலே தேவனுடைய மனவாட்டி பிள்ளைகள் கிட்டதான் ரட்சிப்பின் வழியை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். காட் பிளஸ் யூ பிரியமங்களே. புதிய செய்தியோடு பரிசுத்த ஆவி துணையோடு சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.